Dear students, welcome to our class. Today we are going to discuss NCERT Maths Class 10, Chapter 3, Example 1. Check graphically whether the pair of equations is consistent. If so, solve them graphically. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கிளியரா பார்த்திருக்கிறோம். கொடுத்திருக்கிற இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸை எக்ஸிஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். முதல்ல அது வருதான்னு செக் பண்ணணும். அப்படி கன்சிஸ்டன்டா இருக்குது அப்படின்னா அதை நம்ம கிராபிக்கலா சால்வ் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி பார்த்திருப்போம். a1x பிளஸ் b1y பிளஸ் c1 ஈக்குவல் டு 0. இதே மாதிரி a2x பிளஸ் b2y பிளஸ் c2 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் தான் இது. சோ இது கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம பார்த்தோம். அதாவது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a1 டிவைடட் பை a2 இதோட வேல்யூவும் b1 டிவைடட் பை b2 இதோட வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவலா இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கன்சிஸ்டன்ட். தட் மீன்ஸ் கிராஃப்ல இந்த ரெண்டு லைனும் ஒன்னு இன்டர்செக்ட் பண்ணிக்கும் அப்படின்றதுதான் கன்சிஸ்டன்ட்னு சொல்றாங்க. சப்போஸ் a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 நாட் ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2 இப்படி இருந்தா இந்த கொடுத்துக்கிற ரெண்டு லைனும் பேரலா இருக்க போகுது அப்படின்னா எந்த இடத்துலயுமே இன்டர்செக்ட் ஆகாது. இந்த கண்டிஷன் வந்ததுன்னா அதை நம்ம இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எக்ஸிஸ்ட் பண்ற மாதிரி நம்மால ஒரு ஆன்சர் கூட சொல்ல முடியாதுன்றதுதான் அதோட மீனிங். ஒருவேளை திஸ் a1 பை a2 b1 பை b2 ஈக்குவல் டு c1 பை c2 இது மூணுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ஒரு லைனு இன்னொரு லைன் மேல மெர்ஜ் ஆயிடுச்சு, அதாவது கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு லைனும் ஒரே லைன் மேல டிராவல் ஆகுதுன்னா இது போற அத்தனை பாயிண்ட்டுமே சொல்யூஷன் தான். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் அப்படிங்கறது அதோட மீனிங். அப்ப இதுக்கு கன்சிஸ்டன்ட் பட் இட் ஹாஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் எழுதுவோம். இப்ப கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த மூணுல என்ன கண்டிஷன்ல வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. x பிளஸ் 3y ஈக்குவல் டு 6. திஸ் இஸ் நம்பர் 1. 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 12 நம்பர் 2. சோ இந்த கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி இதை நம்ம செக் பண்ணலாம் பாருங்க. இங்க எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கு. சோ 1 டிவைடட் பை 2 திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை மைனஸ் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா போதும். இது 1/2 இதை கேன்சல் பண்ணா நமக்கு -1 தான் கிடைக்கும். கண்டிப்பா நாட் ஈக்குவல் ஆயிடும். சோ என்ன கண்டிஷன் வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வருது. அப்ப இந்த இடத்துல therefore given equations are consistent. சோ ஒரே இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆக போகுது. அதனால என்ன எழுத போறோம், இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். சோ இது மாதிரி எழுதிட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த யூனிக் சொல்யூஷனை கிராபிக்கலா கண்டுபிடிக்கணும். கிராபிக்கல் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். சோ எப்படி செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன் எடுத்து கிராஃப்ல லைன் வரையறதுக்காக ஒரு டேபிள் ரெடி பண்ணணும். அதே மாதிரி இந்த லைன் எடுத்து ரெடி பண்ணணும். சோ அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இதுக்கான சொல்யூஷன். தட் இஸ் யூனிக் சொல்யூஷன். அதை சொன்னா போதுமானது. செய்யலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் x பிளஸ் 3y ஈக்குவல் டு 6 கொடுத்திருக்காங்க. சிம்பிளா ஒரு டேபிள் ரெடி பண்றோம். சோ எப்பவுமே ஒரு லைனோட ஈக்குவேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் இருந்தா போதும் அந்த லைனோட ஈக்குவேஷனை நம்மளால கிராஃப்ல வரைய முடியும். தட் மீன்ஸ் அந்த லைனை வரைய முடியும். சோ இங்க எக்ஸோட வேல்யூ கொடுப்போம், இங்க ஒய்யோட வேல்யூ கொடுப்போம். அந்த ஈஸியா ரெண்டு பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0ன்னு கொடுப்போம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அடுத்து ஒய்க்கு 0ன்னு கொடுப்போம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இதுல எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நமக்கு எது மட்டும் நிக்கும் பாருங்க, 3y ஈக்குவல் டு 6 நிக்கும், y ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அதாவது 6/3. அப்ப இந்த இடத்துல 2. இப்போ y ஈக்குவல் டு 0 நான் கொடுத்தா இது மொத்தமா 0 ஆயிடும். x ஈக்குவல் டு 6ன்னு வரும். அப்ப நமக்கு கிராஃப் வரையறதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 0,2 இன்னொரு பாயிண்ட் 6,0. சோ இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ற அந்த லைனோட ஈக்குவேஷன் தான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆக்சுவலா. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்காங்க.
ஸோ இதே மாதிரி டேபிள் ரெடி பண்றோம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0, அடுத்து பாத்தீங்கன்னா ஒய்க்கு 0. எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா -3y = 12 வந்துடும். அப்போ y = 12/-3 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 4, எஸ்பெஷலி -4. அடுத்து பாத்தீங்கன்னா yக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 2x = 12 வரும். அப்ப x = 12/2 6 வரும். இவ்வளவுதான். இங்க என்ன பாயிண்ட் பாருங்க, 0, -4 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அண்ட் 6,0ன்றது இன்னொரு பாயிண்ட். இப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற பாயிண்ட் என்னது, 6,0. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆக போது, அதுதான் இதுக்கான சொல்யூஷன். சொல்யூஷன் மீன்ஸ் இந்த 6,0 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட தவிர்த்து வேற எந்த பாயிண்ட இந்த ரெண்டு லைன்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தாலும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. அதாவது எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 0ன்னு கொடுத்தா ரெண்டு பக்கம் ஈக்குவலா வரும். எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 0 கொடுத்தா ரெண்டு பக்கம் ஈக்குவலா வரும். வேற எந்த ஒரு நம்பராலையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. அதை தான் நம்ம யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சோ அதை இப்ப நம்ம கிராபிக்கலா பார்த்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு XY ஆக்சிஸ நம்ம போடலாம். சோ இந்த XY ஆக்சிஸ்ல அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணலாம் பாருங்க. சோ எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்த வரைக்கும் 0, 6 இருக்கு. சோ 2 2 கூட பிரிச்சுக்கலாம். 2, 4, 6 ஒரு ஃபார்மாலிட்டிக்கு லெஃப்ட் சைடு -2. அதே மாதிரி பாருங்க நெகட்டிவ் சைடு, அதாவது y ஆக்சிஸ்ல 2 இருக்கு, இங்க -4 இருக்கு. சோ 2, -2, -4. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நமக்கு 0,2 அதை மார்க் பண்ணுங்க. 0,2ன்றது இந்த பாயிண்ட் தான். அடுத்து 6,0, 6,0ன்றது இந்த பாயிண்ட். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஜாயின் பண்ணலாம் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க 0,-4. சோ இங்க இருக்கு பாயிண்ட். அடுத்து 6,0 அதே பாயிண்ட். சோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா நமக்கு இன்னொரு லைன் கிடைக்கும். ஜாயின் பண்ணலாம் பாருங்க. சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும், அதாவது இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல போறோம். தட் மீன்ஸ் x, y அப்படின்னு இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு 6,0ன்னு சொல்லலாம். ஆர் x = 6, y = 0 அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து வர கண்டென்ட்ல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.